ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி தான் பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங் சீனில் காட்டுறாங்க, அங்கே ஒரு குட்டி பொண்ணு இருக்கா. அவளோட பேர் ரியா. நம்ம ஹீரோயின் தான் அது. அவளோட அம்மா பார்த்தா ஒரு வித்தியாசமான பொம்மை எல்லாம் கிராஃப்ட் பண்ணுவாங்க. அந்த பொம்மையெல்லாம் யார் வந்து வாங்கிட்டு போகிறாங்களோ அவங்க ப்ரெக்னெண்ட்டாக ஆக முடியாமல் இருந்தாலும் அந்த கப்பல் வந்து ப்ரெக்னென்ட் ஆகிடுவாங்க போல். ஸோ இதை தான் அவங்க வழக்கமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதே மாதிரி அந்த பொண்ணு பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ரியாவோட அம்மா வந்துட்டு ஒருத்தவங்களை கூட்டிகிட்டு போகிறாங்க. கண்டிப்பாக இந்த டைம் நீங்கள் திரும்ப ப்ரெக்னென்ட் ஆகிடுவீங்க, உங்கள் மிஸ்கேரேஜை பற்றி நீங்கள் யோசிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்குள்ளே போய் டோரை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஆக்சுவலி நம்ம ரியாவுக்கு அதுக்குள்ளே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணுன்னு ஆசை. எப்போவுமே அவளை உள்ளே விட்டதே கிடையாது. என்ன கேட்டாலும் உனக்கு இன்னும் வயசு வரலன்னு இதெல்லாம் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. க்யூரியஸாக பார்த்துட்டு அவள் யோசித்து பார்க்குற, என்னதான் பிரச்சனை இருந்தாலும் எங்கள் அம்மா கிட்ட இருந்து இந்த டாலை வாங்கிட்டு போனதுக்கப்புறம் அவங்க ப்ரெக்னென்ட் ஆகிடுறாங்க. அவங்களுக்கு அழகான குழந்தையும் பிறந்துடுது. இது என்னது, பிளாக் மேஜிக்கா, இல்லை இதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை யோசிக்கிறா. ஸோ இப்படியே டேஸ் வந்து போயிட்டே இருக்கு. அந்த டாய் வாங்கிட்டு போனவங்களுக்கு குழந்தெல்லாம் பிறந்துருது. இங்கே நம்ம ரியா வந்துட்டு நடந்து போயிட்டு இருக்கா. அவள் இப்போது அம்மா இங்கே இல்லை, நம்ம போய் என்னதான் இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டோர் ஓப்பன் பண்ணான்னு ட்ரை பண்ண போகிறா. பார்த்தா அங்கே கரெக்டாக அவங்க அம்மா வந்துட்டு பிடிச்சி தள்ளி விடுறாங்க. உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் இந்த மாதிரிலாம் பண்ணாதானே அப்படின்னு. அப்போ அந்த குட்டி பொண்ணு சொல்கிறா, அம்மா நீங்கள் ஏன் என்னை அடிக்கிறீங்க, உங்களோட பெத்த பொண்ணு தானே நான், என்கிட்ட நீங்கள் ஏன் மறைக்கிறீங்க, எனக்கு உள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கணும், எனக்கு ரொம்ப ஈகராக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொல்கிறாங்க, உனக்கு இன்னும் வயசு வரல, நான் வந்து கண்டிப்பாக இதை உன்கிட்ட சொல்லாமல் எங்கே போக போகிறேன், நான் கண்டிப்பாக உனக்கு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ இப்படியே இயர்ஸ் பாஸ் ஆகிட்டு நம்ம ஹீரோயினுக்கு வந்து மேரேஜும் ஆகிடுது. ஸோ ஆக்சுவலி பார்த்தா அவங்க அம்மா பார்க்குறதுக்காக தன்னோட ஹஸ்பண்ட் லீ கூட சேர்ந்து அவள் அங்கே வந்திருக்கா. இப்போ அவள் 6 months ப்ரெக்னென்ட்டாகவும் இருக்கா. அவள் உள்ளே வந்த உடனே அவங்க அம்மா சொல்கிறாங்க, உனக்காக நான் வந்துட்டு நிறைய திங்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன், இங்கே ரெஸ்ட் எடுத்துட்டு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு வந்து என்ன ஆசைனா, ப்ரெக்னென்ட்டாக இருக்கும்போது அவங்க அம்மா கிட்ட இருந்து ஒரு டால் வாங்கிட்டு போகணுன்னு ஆசை, குழந்தை நல்லபடியாக பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே பார்த்தா அவங்க அம்மா வந்ததுக்கப்புறம் சொல்கிறா, அம்மா நீங்கள் வந்து எனக்காக நிறைய பண்ணி கொடுத்துருக்கீங்க, அதெல்லாம் இப்போ எனக்கு வேண்டாம், எனக்கு ஒரு டாலை மட்டும் கிஃப்ட் பண்ணுங்கள், எனக்கு வேணும், என்னோட குழந்தை நல்லபடியாக பிறக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அவங்க அம்மா வந்துட்டு, உனக்கு என்ன இப்போ டால் தானே வேணும், அந்த டாலை உனக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாலை கொடுக்குறாங்க. பார்த்தா அது ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. நம்ம ஹீரோயின் ஓப்பன் பண்ணி பார்த்தா அவங்க சும்மா விளையாடுற பொம்மை மாதிரி ஏதோ ஒன்று கொடுத்து வச்சுருக்காங்க. அப்போ ஹீரோயின் கேட்குறா, அம்மா ஏன் நீங்கள் எனக்கு மட்டும் இந்த டாலை கொடுக்க மாட்டேங்கிறீங்க, எனக்கு அதை கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொல்கிறாங்க, இப்போதைக்கு அது உனக்கு தேவை கிடையாது, அது உனக்கு வேண்டாம், நீ நல்லபடியாக ஒரு நல்ல பேபியை தான் பெற்றெடுப்ப அப்படின்னு சொல்லிட்டு அவளை அனுப்பியும் வச்சிடுறாங்க அவங்க வீட்டுக்கு. நெக்ஸ்ட் டே பார்த்தா நம்ம ஹீரோயினை பார்க்குறதுக்காக அவங்க அம்மா வீட்டுக்கு வந்திருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்காக ஸ்பெஷலான சூப்பெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோயின் சொல்கிறா, இதை பார்க்கவே நல்லா இல்லைம்மா, என்னால் குடிக்க முடியாது, எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க அம்மா சொல்கிறாங்க, இல்லை இல்லை இது குடி, உன்னோட குழந்தைக்கு ரொம்ப நல்லது, இப்போ குடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வில்லத்தனமாக பார்க்குறாங்க. நம்ம ஹீரோயின்மே அம்மா சொன்னால் எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சூப்பையுமே வாங்கி குடிச்சிடுறா. ஸோ குடிச்சு ஒரு 5 minutes பார்த்தா அவளுக்கு ஸ்டொமக் வந்து ரொம்ப ஹர்ட் ஆக ஆரம்பிக்குது. அவளால் அந்த பெயினை பியர் பண்ணிக்கவே முடியல. ஸோ வேமா அவளை ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அட்மிட் பண்ணியிருக்காங்க. அவளை ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளேயும் கொண்டு போயிடுறாங்க. இங்கே அவங்க அம்மாவுக்கு வந்துட்டு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு புரியல. ஆனால் ஒரு பக்கம் அவங்க அழுகிற மாதிரி இருக்குது, இன்னொன்று அவங்க வேணும்னு இந்த மாதிரிலாம் பண்ண மாதிரியும் இருக்குது. ஸோ அப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு வந்து மிஸ்கேரேஜ் தான் ஆகியிருக்கு. அவளோட 6 months குழந்தை இறந்து போயிருந்திருக்கு. அதுக்கப்புறம் அவளை வீட்டுக்குமே கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. அவங்க அம்மா வந்துட்டு அவளை அவங்களோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது அவளுக்கு நைட் மேர் மாதிரி வருது. பார்த்தா ஆக்சுவலி என்ன ஆகியிருக்கா அப்படின்னா, அவளுக்கு குழந்தை பிறந்து தானே இறந்து போயிருக்கு. 6 months அப்படின்னா கை காலெலாம் முளைச்சிருக்கும் தானே. அந்த கையில் பார்த்தா ஒரு மூன் மாதிரி ஒரு சிம்பிள் இருந்திருக்கு. அது நம்ம ஹீரோயினுக்கு வந்து நைட் மேர் மாதிரி வருது. அவள் டக்குன்னு தூக்கத்துலேருந்து எந்திரிச்சிடுறா. அவங்க அம்மாவை கூப்பிடுற தண்ணி கேட்கறதுக்காக. பட் அவங்க அம்மா ரிப்ளையே பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ அதனால நம்ம ஹீரோயின் வந்து வெளியில போய் பார்த்தா அந்த டால் ஷாப் இருக்கும்ல, அதுக்குள்ள அவங்க அம்மா ஒரு பொம்மைக்கு ஏதோ மந்திரம் சொல்லி சாண்ட் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கு. அவளுக்கு இதை பார்க்கும்போது ஒரு மாதிரி பயமா இருக்கு. இந்நேரம் அம்மா என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ அதை பார்த்துட்டு அங்கே போயிட்டு இருக்கா.
நம்ம ஹீரோயின் வந்து உள்ளே போகலான்னு ட்ரை பண்ணும்போது கரெக்டாக வந்து அவங்க அம்மா டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்நேரம் நீ என்ன பண்ணிட்டு இருக்க, இப்போ உன்னோட பாடி ரொம்ப வீக்காக இருக்கும், நீ போய் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஹீரோயினுக்கு ரொம்ப க்யூரியஸாக இருக்குது, ஏன்னா அவங்க இந்த மாதிரி பொம்மை செய்யும் போது அவளை உள்ளே விட்டதே கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க, நம்ம ஹீரோயினோட அம்மா கிட்ட ஒருத்தவங்க வந்து பொம்மை வாங்கிக்கிறாங்க. பிகாஸ் அவங்களுக்கு குழந்தையே பிறக்கலை, இந்த பொம்மையை வாங்கிட்டு போனால் ப்ரெக்னென்ட் ஆகிடுவாங்கன்னு ஒரு ரிச்சுவல் மாதிரி இருக்குல்ல. ஸோ அதனால தான் வாங்குறதுக்காக வந்திருக்காங்க. ஸோ அப்போ பார்த்தா அந்த பொம்மையை வந்து எப்போவுமே ஒரு துணி போட்டு மூடி தான் அவங்க அம்மா கொடுக்குறாங்க. ஹீரோயின் அதை தூரத்துலேருந்து பார்த்துட்டு தான் இருக்கா. அப்போது அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க, இந்த பொம்மையை நாங்கள் பார்க்கலாமா அப்படின்னும் போது, இல்லை அந்த பொம்மையை நீங்கள் பார்க்கக்கூடாது, உங்களுக்கு குழந்தை பிறந்தக்கப்புறம் வேணால் அந்த பொம்மையை பார்க்கலாம், இந்த பொம்மையை திரும்ப வந்து நீங்கள் ரிட்டர்ன் பண்ணிடணும் உங்களோட குழந்தை பிறந்தக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்ட் லீவ் வந்துட்டு பிஸ்னஸ் ட்ரிப்பாக வெளியூருக்கு போயிட்டான். ஸோ வரதுக்கு எப்படினாலும் 1 year ஆகும் போல். அது வரைக்கும் நம்ம ஹீரோயின் அவங்க அம்மா கூடயே தான் இருக்கா. அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பிகாஸ் அவளோட குழந்தை இப்போ இருந்துருந்துச்சுன்னா அவள் ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்பா. பட் இப்போ இல்லைல்ல. ஸோ அதை நினச்சி அவள் ரொம்ப வெக்ஸ் ஆகிட்டு இருக்கா. ஸோ 9 months லேட்டர் காட்டுறாங்க, அந்த ஒரு கப்பிள் வந்து பொம்மை வாங்கிட்டு போனாங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு அழகான பாய் பேபி பிறந்திருக்கு. அதை இவங்க கிட்ட காட்டிட்டு அந்த பொம்மையை கொடுத்துட்டு போகலான்னு தான் வந்திருக்காங்க. அவங்க அம்மாவுமே எங்க பாரு இந்த குழந்தை பார்க்க உங்களை மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை கொஞ்சிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினையும் கூப்பிட்டு இதுதான் என்னோட பொண்ணு அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அந்த குழந்தையோட கையிலையும் பார்த்தா அந்த மூன் மாதிரி இருக்க இது இருக்குது சிம்பிள் மாதிரி. நம்ம ஹீரோயினுக்கு இதை பார்க்கும்போது தன்னோட குழந்தை தான் இது அப்படின்ற மாதிரி ஜோன் அவுட் ஆகி இது ஏன் குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்டேருந்து அந்த குழந்தைய பறிக்க பார்க்குறா. அவங்க அம்மா வந்துட்டு வேமாவளை பிடிச்சிட்டு இப்போ தான் அவளுக்கு மிஸ்கேரேஜ் ஆச்சு, அதனால இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா, வேற ஒன்றும் இல்லை, நீங்கள் இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டு நம்ம ஹீரோயினை கன்சோல் பண்ணிட்டு இருக்காங்க. நீ இந்த மாதிரி இருக்கக்கூடாது, உனக்கு இன்னும் நிறைய டைம் இருக்குது, நீ எதை பற்றி யோசிக்காத அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் காட்டுறாங்க ஃபியூ ஹவர்ஸ் லேட்டர் நம்ம ஹீரோயின் வந்து நிறைய தடவை ப்ரெக்னென்ட் ஆகி அந்த பேபியெல்லாம் இல்லாமல் அவளுக்கு மிஸ்கேரேஜ் ஆகிட்டே தான் இருந்திருக்கு. அவள் கையில் ஒரு ரிப்போர்ட் இருக்குது. அப்போ அவள் யோசிக்கிறா, டாக்டர் சொல்லியிருக்காங்க நீ ரொம்ப வீக் ஆகிட்டம்மா, இதுக்கப்புறம் உன்னால் குழந்தை பெற்றுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவள் யோசிக்கிறா, எப்போப்பெல்லாம் அவளுக்கு மிஸ்கேரேஜ் ஆச்சோ அப்போல்லாம் அவங்க அம்மா அவ்வளவா ஒன்றுமே ரியாக்டே பண்ணாமல் இருந்திருக்காங்க. அவங்க அம்மா அந்த டால் ஷாப்குள்ளே இருக்காங்க. அவங்க கரெக்டாக வெளியில் வரும்போது நம்ம ஹீரோயின் போயிட்டு எனக்கு மிஸ்கேரேஜ் ஆகுறது காரணம் நீங்க தானே, உண்மையை சொல்லுங்கம்மா, எதுக்கு இந்த மாதிரி பண்றீங்க அப்படின்னு கேட்குறா. அப்போ அவங்க அம்மா சொல்றாங்க, நீ என்னோட பொண்ணு, நான் எப்படி இந்த மாதிரி பண்ணுவேன், கிராண்ட் சன் இல்லை கிராண்ட் டாட்டர் வேணும் நான் யோசிக்க மாட்டேனா, ஏன் இந்த மாதிரிலாம் பேசுகிறேன், நான் அப்படிலாம் கிடையாது, நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ, எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது, நாளைக்கு கிளைண்ட் நிறைய பேர் வர போகிறாங்க, அதுக்காக நான் டால்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்புறம் நைட் போல் காட்டுறாங்க, நம்ம ஹீரோயின் இந்த டால் ஷாப்குள்ளே என்னதான் இருக்குன்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கே போகிறா. ஸோ அங்கே பார்த்தா அவங்க அம்மா வந்துட்டு இந்நேரம் என்ன பண்ணுறேன், நான் தான் சொல்லியிருக்கேன்ல நீ போகக்கூடாதுன்னு அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயின் அந்த ரிப்போர்ட்டை காட்டா, இதுக்கப்புறம் என்னால் ப்ரெக்னென்ட்டே ஆக முடியாது, நான் இந்த மாதிரி இருக்கும்போது என் ஹஸ்பண்ட்க்கு என் மேலே பாசம் இருக்காது, என்னோட மதரின்லாம் ரொம்பவே மோசம், அவங்க வந்துட்டு எப்போவுமே என்னை வீட்டை விட்டு துரத்தணும்னு தான் பார்த்துட்டு இருக்காங்க, இப்போ இந்த மாதிரி நான் இருக்கும்போது அவங்க எப்படி என்னை அக்செப்ட் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப அலற மாதிரி ஆகுறா. அவங்க அம்மா சொல்கிறாங்க அப்படிலாம் கிடையாது, நீயும் ஹஸ்பண்டும் ட்ரை பண்ணுங்க அப்படின்னும் போது அவள் சொல்கிறா, நான் தான் குழந்தைய பெற்றுக்க முடியாதுன்னு டாக்டரே சொல்லிட்டாங்க, எனக்கு கண்டிப்பாக நீங்கள் ஒரு டால் கொடுத்தே ஆகணுமா, எனக்கு ஒரு பொண்ணாக பிறந்ததுக்கு நீங்கள் இதை பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பேசுகிறா. அப்போ அவங்க அம்மா நீ யாரா இதை விருப்பப்பட்டு கேட்குற, நானா இதை பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அவளை ஃபர்ஸ்ட் டைம் அந்த டால் ஷாப்குள்ளே டால் பண்ணுற இடத்தெல்லாம் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து வேமா அந்த டால் பண்ணுற இடத்துக்குள்ளே போகிறா. பட் அங்கே பொம்மையெல்லாம் மூடி வச்சிருக்கிறத பார்க்கும்போது அவளுக்கே ஒரு மாதிரி பயமாகிடுது. ஸோ வேமா அவளும் வெளியில் வந்துடுறா. அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க, நான் ஏதோ நினச்சபடி உனக்கு வந்து ஒரு பொம்மையை தூக்கி கொடுத்துட முடியாது, அந்த பொம்மை விருப்பப்பட்டுச்சுன்னா மட்டும்தான் உன் கூட அது வரும், இல்லைனா அது வராது, நானும் அதை உன்கிட்ட கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் வந்து அப்படியா, இதெல்லாம் என்ன ரிச்சுவலா இல்லை நீங்களாம் சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸா அப்படின்னும் போது அவங்க அம்மா சொல்கிறாங்க, இதெல்லாம் ஒரு ரிச்சுவல் மாதிரி தான், இங்கே இருக்க பவுல் பாரு, இதில் உன்கிட்ட சாக்லேட் இருந்தால் சாக்லேட் எடுத்து வை, அந்த சாக்லேட்டை அது மறைஞ்சு போச்சுன்னா அந்த டால்லாம் உன்னை உள்ளே வர்றதுக்கு அலோவ் பண்ணதுன்னு அர்த்தம், அந்த சாக்லேட் மறையாமல் அது அப்படியே இருந்துச்சுன்னா நீங்கள் இருந்து கிளம்பிடணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினுக்கு ஷாக்காக இருக்குது, அது எப்படி அந்த கேண்டியை வந்து அந்த பொம்மை எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கையில் ஒரு சாக்லேட் வச்சுருக்கா. ஸோ அதை அந்த பவுலில் போட்டு திரும்பி நின்றுக்கிறா. அவங்க அம்மாவுமே கவுண்டிங்லாம் பண்ணுறாங்க. திரும்பி பார்த்தா அந்த கேண்டியை காணும். உண்மைக்கே அந்த பொம்மை வந்துட்டு நம்ம ஹீரோயினை உள்ளே வர்றதுக்கு அக்செப்ட் பண்ணிடுச்சு போல். நம்ம ஹீரோயினுமே வேகமாக உள்ளே போயிடுறா. உள்ளே போனதுக்கப்புறம் டக்குன்னு டோர் லாக் ஆகுது. அவள் ரொம்ப பயந்து போயிடுறா. அவள் கத்துறா, அம்மா டோர் ஓப்பன்
பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க அம்மாவுமே உள்ளே வந்துடுறாங்க. இது காத்துக்கு தான் இந்த மாதிரி ஆச்சு அப்படின்ட்டு அவங்க அம்மா கையில் ஒரு பொம்மை மாதிரி கொடுக்குறாங்க அதுக்கு மாதிரி. வந்து அவள் ஆட்டும்போது வர சவுண்டு கேட்ட உடனே அங்கே இருக்க பொம்மை எல்லாம் வந்துட்டு விருப்பம் பட்டுச்சுன்னா கையை லைட்டாக தூக்கும் போல. ஸோ நம்ம ஹீரோயினுக்கு இதை கேட்கும் போது வித்தியாசமாக இருக்குது. அவளுக்கு அவங்க அம்மா வந்துட்டு இந்த மாதிரி பொம்மையை கொடுத்துருக்காங்க, உனக்கு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் இதை வச்சு நம்ம விளையாடலாம் அப்படின்னு. ஸோ அவள் ரொம்ப இமோஷனல் ஆகிட்டு ஒரு பொம்மைக்கிட்டேயா போய் அந்த பொம்மையை வச்சு ஆட்டிட்டு, இது அம்மா தான், நீ என் கூட வரியா, உனக்கு இஷ்டம் இருக்கா அப்படின்னு எல்லா பொம்மைக்கிட்டையும் கேட்டுட்டு இருக்கா. பட் எந்த ஒரு பொம்மையுமே அவளுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுற மாதிரியே தெரியல. அவளுக்கு ரொம்ப அழுகையாக வருது. அவங்க அம்மாவை ஹக் பண்ணிட்டு அவள் அழ ஆரம்பிக்கிறா. எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, என் வாழ்க்கையில் ஒரு நல்லதுமே நடந்தது கிடையாது, நான் ஆசைப்பட்டு ஒருத்தனை லவ் பண்ணா, பட் அவனுக்காக ஒரு குழந்தை கூட பெற்று கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே அழுதுட்டு இருக்கா. அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க, இதில் நான் ஒன்றுமே பண்ண முடியாது, நீ திரும்ப வேணால் ட்ரை பண்ணி பாரு, ஏதாச்சும் டால் வந்துட்டு உன்கிட்ட வருதான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவளுமே அழுதுட்டு எல்லா பொம்மைக்கிட்டையும் போய் பண்ணிட்டு இருக்கா. ஸோ எந்த பொம்மையும் ரெஸ்பாண்ட் பண்ணுற மாதிரி தெரியல. கடைசியில் பார்த்தா ஒரு பொம்மை மட்டும் கை தூக்குற மாதிரி இருக்குது. அப்போ அவங்க அம்மா ஹாப்பி ஆகிட்டு, இந்த பொம்மைக்கு வந்து உன் கூட வரணும்னு ஆசையாக இருக்குது போல், ஸோ இந்த பொம்மை தான் அப்போ ஒரு சூஸ் அண்ட் ஒன், நீ தான் வந்து இதை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பொம்மையை வந்து ஹீரோயின்கிட்டையும் கொடுக்குறாங்க. இப்போ அவள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கா. அவள் சொல்கிறா, கண்டிப்பாக இப்போ நான் ப்ரெக்னென்ட் ஆகிடுவேன், நான் ஹஸ்பண்ட் கூட சந்தோஷமாக இருக்க போகிறேன், நான் இப்போவே ஹஸ்பண்டை பார்க்குறதுக்கு கிளம்புறேன் அப்படின்னும் போது அவங்க அம்மா சொல்கிறாங்க, நான் சொல்கிறதெல்லாம் நீ கேட்டு தான் ஆகணும், எப்போவுமே இந்த பொம்மையோட ஃபேஸை நீ பார்த்துடவே கூடாது, உனக்கு குழந்தை பிறந்தக்கப்புறம் கூட நீ பார்க்க வேண்டாம், திரும்ப என்கிட்ட வந்து ரிட்டர்ன் பண்ணிட அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்கிறா, பொம்மை என்ன அவ்வளோ கொடூரமாவா இருக்க போகுது, நான் பார்த்தா என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறா. அவங்க அம்மா சொல்கிறாங்க, நான் சொல்கிறத மட்டும் செய்யலைன்னா இந்த பொம்மையை நான் திரும்ப வாங்கிப்பேன் அப்படின்னு சொல்லும் போது அவளுமே சரி சரி நான் பார்க்கல அப்படின்னு சொல்லிடுறா. அதுக்கப்புறம் காட்டுறாங்க, அவள் அப்பார்ட்மெண்ட்டில் தன்னோட ஹஸ்பண்ட்காக நிறைய டிஷ்ஷஸ்லாம் ரெடி பண்ணிவிட்டு அவள் வெயிட் பண்ணிவிட்டு அவனுக்கு கால் பண்ணுறா, நான் உனக்காக பிடிச்ச டிஷ்லாம் செஞ்சுருக்கேன் அப்படின்னு. அப்போது லீவ் வந்துட்டு, இன்றைக்கி என்னால் வர முடியாது டார்லிங், எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது, நீயே சாப்பிட்டுட்டு நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு காலை வைக்கிறான். பார்த்தா பின்னாடி அந்த பொம்மைக்கு வந்துட்டு ஃப்ரூட்ஸு கேண்டில் இதெல்லாம் வச்சு தான் இருக்கணும் போல். அதில் வந்து ஃப்ரூட்ஸ் வந்து கீழே விழுது. அவள் சும்மாவே அந்த டாலை வந்துட்டு ஒரு பேய் மாதிரி தான் நினச்சி பயந்துட்டுருக்கா. இதில் அந்த ஃப்ரூட் வந்து கீழே விழுந்த உடனே அவள் ரொம்ப பயந்து போயிடுறா. பார்த்தா டேபிள் கடையில் ஒரு பூனைக்குட்டி தான் இருந்திருக்கு. அவள் வளர்க்குற பூனை தான். அவள் வந்துட்டு, ஸோ இதுதானா, நான் கூட பயந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் திரும்ப எடுத்து வச்சிட்ருக்கா. அப்புறம் நைட் போல் காட்டுறாங்க. அவன் வந்து நைட்டும் வீட்டுக்கு வரல. நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மோசமான கனவு வருது. என்னன்னு பார்த்தா லீவ் வந்துட்டு அவளை போட்டு பயங்கரமாக ஆடிக்கிறான். ஒரு குழந்தை கூட உன்னால் பெற்று கொடுக்க முடியல, இப்போவே என்னை டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிடு, நான் வேறு ஒரு பொண்ணை மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் போட்டு அடிச்சிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் வந்துட்டு இந்த மாதிரி பயந்து டக்குன்னு எந்திரிக்கிறா. அவள் வந்து எப்படியாச்சும் வேகமாக ப்ரெக்னென்ட் ஆகி ஒரு குழந்தைய பெற்றுக்கணும் அப்படின்ற மட்டும்தான் அவன் மைண்டில் ஓடிட்டுருக்கு. ஸோ அப்போ பார்த்தா அங்கே கர்டன்ஸ்க்கு பின்னாடி அந்த பொம்மை வந்து கொடூரமாக நிற்கிற மாதிரி இருக்குது. அவளுக்கு அதை பார்த்தோன்னே செம்ம பயம். ஸோ வேமாவை பெட்ஷீட்லாம் போற்றி தூங்க ஆரம்பிச்சிடுறா. நெக்ஸ்ட் மார்னிங் காட்டுறாங்க, லீவ் வீட்டுக்கு வந்துடுறா. நம்ம ஹீரோயின் நான் வந்தோடனே ஹக் பண்ணிட்டு, எனக்கு நேற்று நைட் ரொம்ப பயமாக இருந்துச்சு தூங்குறதுக்கு, நான் தான் சொன்னேன்ல எங்கள் அம்மா கிட்டேருந்து பொம்மை வாங்கிட்டு வந்திருக்கேன் நான் ப்ரெக்னென்ட் ஆகுறதுக்காக, அது இந்த கர்டன்ஸ்க்கு பின்னாடி இருந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி இந்த கர்டன்ஸ் பின்னாடி போய் பார்க்குறா. பட் அந்த பொம்மை அங்கே இல்லை. அப்போ வந்துட்டு, நீ ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்கன்னு நினைக்கிறேன், பொம்மை எப்படி இங்கே வரும், அது ஹாலில் தானே இருக்குது, நான் கூட வீட்டுக்குள்ளே வரும்போது பார்த்தேன், நீ அதெல்லாம் ஒன்றும் யோசிக்காத, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, இப்போது எனக்கு சில ஒர்க் இருக்குது, நீ பேசாமல் உங்கள் அம்மா கூட போய் இருக்கிறியா, அப்போதான் உனக்கு பயம் இருக்காது அப்படின்னு சொல்கிறான். அப்போ அவள் வந்துட்டு, நான் உன் கூட தான் இருக்கணும்னு நினைக்கிறேன், நான் உன் கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், நான் வந்து உன் கூட தான் இருப்பேன், என்னதான் இருந்தாலும் நான் வீட்டுக்கு போக போகிறது கிடையாது அப்படின்னு சொல்கிறா. அப்போ அவன், அப்படியா, நீ ஏன் அடம் பிடிச்சிட்டு இருக்க, சரி ஓகே நீ என் கூட வேறு, நான் வந்து முடிஞ்ச அளவு டைம் ஒதுக்கி உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிடுறான். நம்ம ஹீரோயின் வந்து வெளியில் வந்து அந்த பொம்மையை பார்த்துட்டு, நீ இருக்கிறனால தான் என்னால் ஹாப்பியாகவே இருக்க முடியலன்னு நினைக்கிறேன், நான் வந்து எல்லாமே தனியாகவே பார்த்துக்கிறேன், இப்போ நான் உன்னை கொண்டு போய் டஸ்ட்பினில் போட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் காரில் கொண்டு போய் அதை பாக்ஸ்குள்ளே வச்சு டஸ்ட்பினில் போட்டுட்டு வந்துடுறா. ஸோ அவள் திரும்ப வீட்டுக்கு ரிட்டர்ன் வரும்போது பார்த்தா வீட்டில் லீவ் வந்துட்டு அவளுக்காக ஃபுட்டெல்லாம் சமைச்சிட்ருக்கான். இவளுக்கு அதை பார்க்கும் போது ஹாப்பியாக இருக்குது. ஸோ போய் ஹக் பண்ணிட்டு, என்னவா ரொம்ப பாசமாக சமையல் செஞ்சிட்ருக்கீங்களோ அப்படின்னு அவள் பேசிட்டு அவங்க அம்மா கால் பண்ணுறாங்க அப்படின்னு காலை தான் அட்டென்ட் பண்ணிவிட்டு அங்கே ஹாலில் பார்த்தா அவள் குப்பையில் போட்ட பொம்மை வந்துட்டு இங்கே இருக்குது. அவள் ஷாக் ஆகி பயந்து கத்த ஆரம்பிக்கிறா. அப்போது லீவ் வந்துட்டு என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது அவள் சொல்கிறா, இந்த பொம்மை இப்போ தான் நான் டஸ்ட்பினில் போட்டுட்டு வந்தேன், நான் ஷாப்பிங் போயிட்டு வந்து திரும்ப பார்த்தா இது இங்கே இருக்கு அப்படின்னும் போது லீ சொல்கிறா,
என்னை மன்னிச்சிடு, நான் உன்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்து அந்த பொம்மையை எடுத்துகிட்டு போயிட்டேன்னு. நம்மளுக்கு குழந்தை வேணும்ல, என்னதான் இருந்தாலும் எங்கள் அம்மாவும் எதிர்பார்ப்பாங்க தானே. எனக்கு அதெல்லாம் தேவை கிடையாது, எனக்கு நீயே போதும் தான். பட் எங்கள் அம்மா வந்துட்டு திரும்ப திரும்ப அதை பற்றி தான் பேசிகிட்டே இருக்காங்க. ஒரு பேபி மட்டும் பெற்று கொடுத்துட்டா அவங்க எந்த ஒரு குறையும் கண்டுபிடிக்க மாட்டாங்கல்ல, அதனால தான் திரும்ப நான் வீட்டுக்கு இதை கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவனோட சைடு எக்ஸ்பிளைன் பண்ணுறான். ஸோ ஹீரோயின்மே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிறா. ஒரு 7 months லேட்டர் காட்டுறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. அவளை பார்க்கறதுக்காக அவங்க அம்மா வந்திருக்காங்க. அவங்க கொஞ்ச நாளைக்கு வந்து நம்ம ஹீரோயின் கூட தான் ஸ்டே பண்ண போகிறாங்க. அவங்க அம்மா கிட்டே சொல்கிறா, அம்மா நீங்கள் சொன்னபடியே அந்த பொம்மைனால தான் இப்போ நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஹாப்பி ஆகிட்டு இருக்கா. அப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து அவள் ரூமில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கும்போது அவளுக்காக அவங்க அம்மா வந்து ஒரு சூப் பண்ணிகிட்டு இருக்காங்க திரும்பவுமே. அப்போது பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்க ஏதோ மெடிசன் மாதிரியும் கலக்கிற மாதிரி இருக்குது. அது என்ன மெடிசன் அப்படின்னு தெரியல, ரொம்ப சஸ்பீஷியஸாக இருக்குது. ஸோ அவங்களுக்கு வந்து அவங்க ஒரு கஸ்டமரும் கால் பண்ணுறாங்க. அவங்க போய் அட்டென்ட் பண்ணிவிட்டு, பொம்மை தானே, இப்போது என்கிட்ட பிராண்ட் நியூவாக ஒரு பொம்மை ரெடி ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அவள் ரூமில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கும்போது அவளுக்கு கொண்டு போய் அந்த சூப்பை கொடுக்குறாங்க. அவள் சொல்கிறா, அம்மா இது என்ன பார்க்கவே இப்படி இருக்கு, எனக்கு இது வேண்டாம் அப்படின்னும் போது அவங்க அம்மா சொல்கிறாங்க, இது குழந்தைக்கு ரொம்பவே நல்லது, நீ குடி அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினுமே அவங்க அம்மா சொன்னால் எதுவுமே கேட்பா இல்லையா, அதனால அவளுமே அது ரொம்ப கசப்பாக இருந்தாலுமே அந்த சூப்பை வந்து குடிச்சிடுறா. ஸோ லாஸ்ட் டைம் இந்த மாதிரி தானே ஆச்சு. அதே மாதிரி ஒரு 5 minutes லேட்டர் அவளோட ஸ்டொமக் வந்து ரொம்ப ஹர்ட் ஆக ஆரம்பிக்குது. அவள் வழியில் துடிச்சிட்டு இருக்கா. அவளை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துடுறாங்க. அவளை ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளேயும் கொண்டு போயிடுறாங்க. அவங்க அம்மா வந்துட்டு ரொம்ப பயத்திலே இருக்காங்க, கண்ணெல்லாம் கலங்கி போய். ஸோ அங்கே லீவுமே வந்துடுறான். என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்னாச்சுன்னு தெரியலப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கரெக்டாக அவங்க அம்மாவுக்கு யாரோ கால் பண்ண உடனே அதை அட்டன் பண்ணுறதுக்காக போயிடுறாங்க. ஸோ அப்புறம் பார்த்தா எப்பயும் போல் நம்ம ஹீரோனோட குழந்தை பிறந்து இறந்து போயிடுச்சு. 7 months குழந்தை வந்து இம்மெச்சூர்டாக இருக்கும்ல, ஸோ அது இறந்து போயிடுச்சு. லீ உள்ளே வரும்போது அவள் சூசைட் பண்ணிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அப்போது லீ போயிட்டு, எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்க, நம்மளுக்கு குழந்தை தான் இல்லை, உனக்கு நான் இருக்கேன், எனக்கு நீ இருக்க, எப்படி இந்த மாதிரிலாம் பண்ணிக்கணும்ல தோணுது, நம்ம திரும்ப ட்ரை பண்ணலாம், நமக்கு திரும்ப குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அவளை கன்சோல் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் யோசிக்கிறா, அந்த டால் வாங்கினதுக்கப்புறம் யாருக்குமே இந்த மாதிரி ஆனதே கிடையாது, பட் ஏன் எனக்கு மட்டும் இந்த மாதிரிலாம் ஆகுது, அந்த பொம்மையை நான் இப்போவே போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு போகிறா. அந்த பொம்மையை ஓப்பன் பண்ணி பார்த்தா அங்கே வேற ஏதோ பொம்மை மாதிரி இருக்குது. அவள் அதுதான் அந்த பொம்மை நினச்சிட்டு அந்த பொம்மையை போட்டு மிதிக்கிறா. அதுக்கப்புறம் தான் அவளுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது, இந்த பொம்மை ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கே, இதுக்கு முன்னாடி இந்த பொம்மை கொஞ்சம் வெயிட்டால இருந்துச்சு அப்படின்னு. அவங்க அம்மா வந்துட்டு ஊடையில் எதுக்கோ ஊருக்கு போகும்போது அவங்க பிளாக் கலர் கவரில் ஏதோ எடுத்துகிட்டு போயிருந்திருக்காங்க. அவள் என்னன்னு கேட்கும்போது அவங்க சும்மா ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவளுக்கு புரிஞ்சு போயிடுது அவங்க அம்மா தான் அந்த பொம்மையை ரீப்ளேஸ் பண்ணி கொண்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பொம்மையை எடுத்துகிட்டு போனால்தான் அவளோட குழந்தை இறந்து போயிடுச்சுன்னு நினச்சி அவங்க அம்மா பார்க்கறதுக்காக போகிறா. அந்த டால் செய்வாங்கள்ல அந்த இடத்துக்கு போயிடுறா. ஸோ அங்கே போயிட்டு பார்த்தா அங்கே நிறைய திங்ஸ்லாம் இருக்குது. அங்கே வித்தியாசமான புக்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க, நிறைய மந்திரம் படிக்கிறதுக்கு அந்த மாதிரிலாம். ஸோ உள்ளே பார்த்தா ஒரு பேப்பர் மாதிரி இருக்குது, அபார்ஷன் ப்ரிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு போட்டு. ஸோ அதை பார்க்கும்போது நம்ம ஹீரோயின் வந்து என்ன யோசிக்கிறா அப்படின்னா, அவங்க அம்மா அவளுக்கு செஞ்சு கொடுத்த சூப் எல்லாமே அபார்ஷனுக்காக தான் செஞ்சு கொடுத்துருக்காங்க, அவங்க அம்மா தான் ரொம்ப மோசமானவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சிடுறா. அம்மா பார்க்கறதுக்காக போயிடுறா. அவங்க அம்மா கேட்குறாங்க, இங்கே என்ன பண்ணுற அப்படின்னும் போது அவள் அந்த அபார்ஷன் ப்ரிஸ்கிரிப்ஷன் அந்த பேப்பரை காமிச்சு, நீங்கள் தானே எப்போவுமே என்னோட குழந்தைய பிறக்க விடாமல் மிஸ்கேரேஜ் பண்ண வச்சுட்டே இருந்திருக்கீங்க, எனக்கு எல்லாமே புரிஞ்சு போச்சு, என் குழந்தைய இறக்க வச்சு நீங்கள் நிறைய பொம்மை செஞ்சு மித்தவங்களுக்கு வித்துட்டு இருக்கீங்களா, அது மூலியமாக நீங்கள் காசு பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க, அந்த அபார்ஷன் ப்ரிஸ்கிரிப்ஷனை பார்த்துட்டு, இது ஒன்றும் உனக்காக பண்ணது கிடையாது, நீ என்னை நம்ப, நான் ஏன் என்னோட பொண்ணுக்கு இந்த மாதிரி பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது அவள் சொல்கிறா, நீங்கள் நல்லாவே போய் சொல்கிறீங்கம்மா, எப்போவுமே ஒரு டார்க்கான ஒரு சூப் கொடுப்பீங்க, அதுக்கப்புறம் தான் எனக்கு மிஸ்கேரேஜ் ஆச்சு, நீங்கள் தான் இதுக்கெல்லாம் காரணம், உங்களால் எப்படி இந்த மாதிரி பண்ண முடிச்சிச்சு, நீங்களாம் ஒரு அம்மான்னு சொல்லிக்கவே தகுதி கிடையாது அப்படின்னு அவள் பேசுகிறா. அவங்க அம்மா வந்துட்டு, நான் எப்போவாச்சும் ஒன்று ஹர்ட் பண்ணியிருக்கேனா, எப்போவாச்சும் நான் தப்பாக ட்ரீட் பண்ணியிருக்கேனா அப்படின்னும் போது என்னோட பெத்த பொண்ணை நான் ஏன் இந்த மாதிரிலாம் பண்ண போகிறேன், நீ ஏன் புரிஞ்சிக்காமல் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. பட் ஹீரோயின் அதெல்லாம் கேட்குற மாதிரியே தெரியல, அவள் அவங்கள நம்பவே மாட்டேங்கிறா. ஸோ அங்கே பார்த்தா லீ வந்துடுறான். அவன் சொல்கிறான், இந்த பொம்பளையை நம்பாத, ரொம்ப மோசமானவங்க அப்படின்னும் போது நம்ம ஹீரோயின் கேட்குறா, நீ என்ன இங்கே பண்ணுற அப்படின்னு. லீ சொல்கிறா, நான் ஃபாலோ பண்ணிட்டே தான் வந்திருக்கேன், இவங்க அபார்ஷன் ஆனதுக்கெலாம் இவங்க தான் காரணம், இவங்க தான் உனக்கு இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னும் போது அவங்க அம்மா சொல்கிறாங்க, உனக்குலாம் தகுதியே கிடையாது, என்னை பற்றி நீ பேசவே கூடாது அப்படின்னும் போது அவன் சொல்கிறான், என்ன உங்களுக்கு என்னை பற்றி தெரியும், என்னை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும், நான் எவ்வளோ நல்லா உங்கள் பொண்ணை பார்த்துக்கிறேன், பட் உங்களை மாதிரி ஒரு அம்மாவை நான் பார்த்தது கிடையாது அப்படின்னும் போது அவங்க கையில் ஒரு
ஃப்ராக்னன்ஸ் வர கொசுபத்தி மாதிரி வச்சிருக்காங்க. சரி இது என்னன்னு உனக்கு தெரியுதா அப்படின்னு கேட்குறாங்க. அதை பார்த்தோன்னே அவன் தடுமாறிட்டு இருக்கான். அப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. இவன் எப்போவுமே தூங்கும் போது நைட்டு இந்த மாதிரி அந்த ஃப்ராக்னன்ஸை போட்டுருவான். ஸோ நம்ம ஹீரோயின் கேட்குறா, இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி இருக்குது, இது எதுக்கு அப்படின்னும் போது அவன் ப்ரெக்னென்ட் லேடிஸில் இதை ஸ்மெல் பண்ணால் ரொம்ப நல்லதாமா, அதனால தான் இது நான் எப்போவுமே யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லியிருக்கான். ஸோ ஹீரோயின்மே இதை யோசித்து பார்க்கும்போது அவங்க அம்மா சொல்கிறாங்க, உனக்கு இது என்னன்னு தெரியலையா, இது ஸ்லோவாக அபார்ஷன் பண்ணுறதுக்கானது. நீ வேற ஒரு பொண்ணு கூட அஃபைரில் இருக்க, நீ பிஸ்னஸ் ட்ரிப் போகிறேன்னு சொல்லிட்டு அவகிட்ட தானே போயிருக்க, இப்போ அந்த பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, அதனால என்னோட பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போதெல்லாம் நீ அவ மேலே பழி போடணுன்றதுக்காக இந்த மாதிரி ஒரு ஃப்ராக்ரன்ஸ் வர திங்ஸை யூஸ் ஆக வச்சிருக்க, எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினைக்கிறியா அப்படின்னு உடனே ஹீரோயினுக்கு இப்போதான் புரியுது அவங்க அம்மா மேலே எந்த ஒரு தப்பும் கிடையாது, தன்னோட ஹஸ்பண்டே இவ்வளோ மோசமாக இருந்திருக்கான். ஸோ அவன் நல்லவன், நம்ம ஹீரோயின் மேலே தான் ஏதோ குறை இருக்குன்னு காமிக்கிறதுக்கு இந்த மாதிரி பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா, இதுக்கப்புறம் என் மூஞ்சிலே முழிக்காத அப்படின்னு. அவன் முட்டி போட்டுட்டு என்னை மன்னிச்சிட்டு, நான் தெரியாமல் பண்ணிட்டேன், எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் இதுக்கப்புறம் உனக்கு எந்த ஒரு சான்ஸும் கிடையாது அப்படின்னு சொல்கிறா. நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க, நம்ம ஹீரோயின் அவன் கூட சேர்ந்து டிவோர்ஸ்மே பண்ணிடுறா. அவங்க அம்மா கிட்ட சொல்கிறா, அம்மா எனக்கு வேறு யாருமே தேவை கிடையாதுமா, நான் இன்னொரு பர்சனை மேரேஜ் பண்ண அவங்களும் கண்டிப்பாக குழந்தை பெற்றுக்கணும்னு சொல்லுவாங்க, பட் என்னால் அது முடியாது, நான் கண்டிப்பாக அவங்க கூடயே தான் இருக்க போகிறேன் அப்படின்னும் போது அவங்க அம்மாவுமே அதுக்கு சரின்னு சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, இத்தனை வருஷமா உன்னை பார்த்துக்கிட்டேன், இதுக்கப்புறம் நான் பார்த்துக்க மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா, உண்மைக்கே அந்த டால்னால தான் ப்ரெக்னென்ட் ஆகுறாங்களா அப்படின்னும் போது அவங்க அம்மா சொல்கிறாங்க, உனக்கு உண்மைக்கே தெரியாது, நான் சீக்ரெட்டாக அவங்களுக்கு சில மெடிசன்ஸாக கொடுப்பேன், அவங்க தாத்தா சைனீஸ் டாக்டரில் அவர் கூடவே இருந்து எல்லாமே எனக்கு தெரியும். ஸோ அந்த கப்பிள்லாம் வரும்போது அவங்களுக்கு நிறைய அட்வைஸ் கொடுத்து அவங்களுக்கு ப்ரிஸ்கிரிப்ஷன்ஸாக டேப்லெட்ஸ் கொடுத்து அந்த மாதிரி தான் அவங்க ப்ரெக்னென்ட் ஆவாங்க. ஸோ நீ நினைக்கிற மாதிரி அந்த டால் நலன் கிடையாது, நான் இந்த மாதிரி லீகலாக ஒரு டாக்டர் இல்லை, நான் இந்த மாதிரி பண்ணுறது வெளியில் தெரிஞ்சிச்சு அப்படின்னா என்னை கண்டிப்பாக ப்ரிசனில் போட்டுருவாங்கல்ல, பட் மித்தவங்களுக்கு நான் ஹெல்ப் தான் பண்ணுறேன். ஸோ அதனால தான் சும்மா ஒரு ரிச்சுவல் பண்ணுற மாதிரி ஒரு பொம்மை எடுத்து கொடுத்துட்ருப்பேன். ஸோ அதுதான் நான் உனக்கு தெரியக்கூடாதுன்னு நினச்சேன், மித்தப்படி எதுவும் கிடையாது அப்படின்னும் போது அப்போ அவள் கேட்குறா, அப்போ அந்த அபார்ஷன் ப்ரிஸ்கிரிப்ஷன் என்னது அப்படின்னு. அவங்க சொல்கிறாங்க, சில பொண்ணுங்க யோசிக்காம சில வேலை பார்த்துட்டு அந்த பையன் சரியில்லைன்னு என்கிட்ட வருவாங்க அபார்ஷன் பண்ணிக்கிறதுக்கு, அவங்களோட பாடிக்கு எந்த ஒரு ஹார்மும் இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் நான் இதெல்லாம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசுகிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு இப்போ எல்லாமே கிளியராக புரிஞ்சிருது. ஸோ அவளுமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கா. ஸோ இப்படியே அந்த மூவி முடிஞ்சிருது. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் காய்ஸ்.